2019ஆம் ஆண்டின் ஜனாதிபதி தேர்தலிலும் அதை அடுத்து வந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் மஹிந்த ராஜபக்ஷவின் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை உள்ளடக்கிய கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. அனுரகுமார திசாநாயக்காவின் தேசிய மக்கள் சக்தி படுதோல்வியடைந்தது. ஆனால் 4 ஆண்டுகளில் நிலைமை தலைகீழாகி இருக்கிறது. அனுரகுமார திசாநாயக்க இலங்கையின் ஜனாதிபதியானதோடு நாடாளுமன்றத்தையும் மிகப்பெரிய பெரும்பான்மையோடு கைப்பற்றியுள்ளார். ஆனால் இந்த முறை ராஜபக்சேக்களின் கட்சிக்கு வெறும் 3 இடங்களே கிடைத்துள்ளன. இந்நிலையில்தான் ராஜபக்ஷ குடும்பத்தினரின் அரசியல் எதிர்காலம் குறித்தும் அவர்களது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் எதிர்காலம் குறித்தும் கேள்விகள் எழுந்துள்ளன. ராஜபக்ச என்ற நாமம் மக்கள் மத்தியில் ஒரு பெரும் அதிருப்தியை சம்பாதித்து விட்டது. அதை கடந்த ஜனாதிபதி தேர்தலில் பார்த்தால் கூட சொந்த தொகுதி, அதாவது பல தசாப்த காலமாக இருந்த அந்த முல்கிரிகளை என்ற ஒரு தொகுதி அவர்களது வரையறைக்குட்பட்டது. யார் வந்தாலும் அந்த தொகுதி அவர்களுக்கு சரிவை தந்ததே இல்லை. அந்த தொகுதியில் படுதோல்வி அடைந்து விட்டார்கள். பொதுஜன பெரமுன மீள்வதற்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு இல்லை. நினைக்கிறேன் ஒரு 1.5 தசாப்தம் அல்லது கூடுதலாக 2 தசாப்தங்களாவது செல்லலாம். இலங்கையின் அரசியலில் மஹிந்த ராஜபக்ஷவின் குடும்பத்திற்கு ஒரு நீண்ட வரலாறு உண்டு. மஹிந்த ராஜபக்ஷவின் தந்தையான டான் ஆல்வின் ராஜபக்ஷ 1947 நடந்த முதல் நாடாளுமன்ற தேர்தலிலேயே வெளியேத்த தொகுதியில் போட்டியிட்டு நாடாளுமன்றத்திற்கு சென்றவர். தந்தை இறந்தவுடன் 21 வயதில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இணைந்து அரசியலுக்கு வந்த மஹிந்த படிப்படியாக உயர்ந்து 2005ஆம் ஆண்டில் இலங்கையின் ஜனாதிபதியானார். அவரது சகோதரர் கோட்டாபய பாதுகாப்பு செயலராக நியமிக்கப்பட்டார். 2009ஆம் ஆண்டில் உள்நாட்டுப் போர் முடிவுக்கு வந்தபோது இந்த சகோதரர்களின் செல்வாக்கு உச்சத்தை தொட்டது. அதற்கு அடுத்து வந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வெற்றி, 2015 நடந்த தேர்தலில் தோல்வி, மீண்டும் 2019 வெற்றி என தொடர்ந்து இலங்கை அரசியலில் ஆதிக்கம் செலுத்தியது ராஜபக்ஷவின் குடும்பம். ஆனால் 2020 ஏற்பட்ட கொரோனா பரவல், அதையொட்டி ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி, ஜனாதிபதியாக கோட்டாபயா எடுத்த சில அதிரடி முடிவுகள் ஆகியவை நாட்டை மிகப்பெரிய சிக்கலுக்குள் தள்ளின. உதாரணத்துக்கு நாங்கள் ரசாயன உரத்தை அவர் அமுல்படுத்துவோம் என்றார். அந்த இயற்கை பசலையை கொண்டு வரும் என்று உடனடியாக அவர் உத்தரவிட்டார். ஆனால் அது பாதித்தது. அதே போல் அரிசி இந்த உற்பத்தியை நாங்கள் ஒரு அரிசி ஆலை உரிமையாளர்கள் கட்டுக்குள் கொண்டு வருவோம் என்றார். அதுவும் ஃபெயிலியர். இப்படி பல விடயங்கள் அவரால் ஒன்றுமே செய்ய முடியாமல் போனது. அங்கே தான் அந்த சரிவு ஆரம்பித்தது. இதையடுத்து உருவான மாபெரும் மக்கள் போராட்டத்தால் மஹிந்த ராஜபக்ஷவும் கோட்டாபய ராஜபக்ஷவும் பதவி விலக நேர்த்தது. இவர்களது செல்வாக்கு எப்போதும் இல்லாத அளவுக்கு வீழ்ச்சியை சந்தித்தது. இதற்கு பிறகு நாடாளுமன்றத்தின் மூலம் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்கவால் ஓரளவுக்கு நெருக்கடியை சமாளிக்க முடிந்தது என்றாலும் பொருளாதார நெருக்கடியின் போது உயர்ந்த விலைவாசி அப்படியே நீடித்தது. வேலை வாய்ப்பின்மையும் தொடர்ந்தது. இந்த நிலையில்தான் மஹிந்த ராஜபக்ஷவின் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, ரணில் விக்ரமசிங்கவின் புதிய ஜனநாயக முன்னணி ஆகியவை அடுத்தடுத்த தேர்தல்களில் படுதோல்வியை சந்தித்துள்ளன. ஆகவே 70 ஆண்டுகளுக்கு மேலாக இலங்கை அரசியலில் ஈடுபட்டு வந்த ராஜபக்சேக்களின் எதிர்காலம் என்ன? நாமல் ராஜபக்சவை அணிமாக 2029ஆம் ஆண்டு அல்லது 2030ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற ஜனாதிபதி தேர்தலிலே அவரை எப்படி ஜனாதிபதியாக்க வேண்டும் என்பது மஹிந்த ராஜபக்சனுடைய கனவாக இருந்தது. ஆனால் இப்போது வந்த தேர்தல் முடிவுகளிலே ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, குறிப்பாக ராஜபக்சனுடைய குடும்பம் அல்லது ராஜபக்ச உறுப்பினர்கள் எவருமே நாடாளுமன்றத்தில் இல்லாத ஒரு பின்னணியில் அடுத்த 5 ஆண்டுகளிலே எப்படி இது வளர்ச்சி அடையும் என்ற கேள்விகளும் இல்லாமல் இல்லை. ஆகவே மிக கடுமையான ஒரு காலம்தான். அனுரகுமாரவின் அரசு சிறப்பாக செயல்பட முடியாவிட்டாலும் கூட ராஜபக்சேக்களுக்கு வாய்ப்பிருப்பதாக தெரியவில்லை என்கிறார்கள் சில அரசியல் நோக்கர்கள். அனுரகுமார திசாநாயக்க ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்தால் எதிர்க்கட்சிகளுக்கு அரசியல் செல்வது கடினமாக இருக்கும். ஆனால் இந்த அரசாங்கம் தோல்வி அடையுமா இருந்தால் அரசியல் ரீதியாக பொருளாதார ரீதியாக மற்றவர்கள் வருவார்கள். ஆனால் நாமல் ராஜபக்சேயை விட நான் நினைக்கிறேன் அடுத்த வாய்ப்பு என்னை பொறுத்தவரை இந்த அரசாங்கம் செயற்படாவிட்டால் அடுத்த தேர்தலில் வாய்ப்பு சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு தான் போகுமே ஒழிய ராஜபக்ஷ குடும்பத்தினருக்கு இனி ஆட்சி அரசாங்கம் கண்ணு கட்டிய தூரம் வரை இல்லை. ஆனால் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவைச் சேர்ந்தவர்கள் இந்த கூற்றுகளை எல்லாம் புறந்தள்ளுகின்றனர். 2015 இதே போல ஒரு பின்னடைவை சந்தித்து மீண்டு வந்திருப்பதை சுட்டிக்காட்டும் அவர்கள் தாங்கள் மட்டுமே தோல்வியடைந்ததைப் போல சித்தரிப்பது சரியல்ல என்கிறார்கள். பிபிசியிடம் இது குறித்து பேசிய ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அரசியல் குழு உறுப்பினரான மிலிந்த ராஜபக்ச இந்த தேர்தல் தோல்வியால் ராஜபக்ச குடும்பத்தினர் அரசியலை விட்டு விலகிவிட மாட்டார்கள் என்றும் மஹிந்த ராஜபக்சவும் சமல் ராஜபக்சவும் அரசியலில் இருந்து ஓய்வு பெற்றுவிட்டாலும் நாமல் ராஜபக்ச கட்சியை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்வார் என்றும் தெரிவித்தார்.
இலங்கையின் அரசியலில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக கோலச்சிய ராஜபக்சேக்களின் குடும்பம் தற்போது பெரும் தோல்வியை எதிர்நோக்கியிருக்கிறது. ஆனால் இலங்கையின் அரசியல் களம் பல ஆச்சரியங்களை உள்ளடக்கியது. இதனை மனதில் வைத்துத்தான் SLPPயின் எதிர்காலத்தையும் ராஜபக்சேக்களின் எதிர்காலத்தையும் முன்னோக்க வேண்டும்.